கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பிறகு திருமதி பிரேமலதா எடுத்த ஒரு விவேகமான ஒரு முடிவு, தேமுதிகவின் வளர்ச்சிக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு அருமையான முடிவை எடுத்து இன்றைக்கு திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறார். காங்கிரசுக்கு ஒரு ஸ்பாட் வச்சிருக்காரு. காங்கிரஸுக்கு என்ன ஒரு செய்தி சொல்ல வர்றாரு முதல்ல? காங்கிரசுக்கு என்ன செய்தி சொல்ல வருகிறார் என்றால் 18 சீட்டு தரேன், இருந்தா இருங்க, இல்லைன்னா போனா போங்க. இப்போ தேமுதிக கொடுக்கணும், மக்கள் நீதி மையத்துக்கு கொடுக்கணும், சீட்டு கொடுக்கணும். அப்போ நீங்கள் எப்படி காங்கிரஸுக்கு அதிகமான இடங்களை ஒதுக்க முடியும்? ராகுல் காந்தி சுற்றி இருக்கவெல்லாம் பாதி பேர் பிஜேபியுடைய ஸ்லீப்பர் செல்ல தான் இருக்கான். பிஜேபி என்ன நினைச்சிச்சோ காங்கிரஸ் முக்து பாரத்னு அதுக்கான வேலையை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எங்கே தூங்க போனாங்களா அவங்கெல்லாம்? ராகுல் காந்தி மட்டும்தான் யூ வில் நெவர் எவர் வின் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்னு மோடிக்கு நேராக எதிராக சவால் விட்டார். பார்லிமெண்ட்டில் சவால் விட்டுட்டு அவர் போய் தூங்கிட்டாரு. அவங்க 200க்கு மேலே ஜெயிப்பேன்னு அவங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது திமுக மட்டுமே அறுதி பெரும்பான்மை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூட்டணி கட்சியெல்லாம் சேர்த்தா 170 200 டச் பண்ணுவாங்க. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அரசியல் மற்றும் அறிவியல் ஆலோசகர் மரியாதைக்குரிய டாக்டர் பொன்ராஜ் சார். சார் வணக்கம். வணக்கம்பா சார். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் 20 ஆண்டு கால அவங்களுடைய கட்சி வரலாற்றிலேயே முதன்முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்துடன் ஒரு தொகுதி உடன்பாடு, ஒரு கூட்டணியை இன்று அறிவிச்சிருக்கிறாங்க. அண்ணா அறிவாலயத்திலே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையிலே இணைந்திருக்கிறார்கள். இந்த கூட்டணியை எப்படி பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் நாளுக்கு நாள் அந்த கூட்டணி வலுவடைந்து வருதா நீங்க பாக்குறீங்களா? அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பிறகு திருமதி பிரேமலதா எடுத்த ஒரு விவேகமான ஒரு முடிவு, தேமுதிகவின் வளர்ச்சிக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு அருமையான முடிவை எடுத்து இன்றைக்கு திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறார். இது தேமுதிகவினுடைய வளர்ச்சிக்கும் விஜயகாந்த் அவர்களது புகழை நிலைநாட்டுவதற்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு அடித்தளமாக இது அமையும்.